ஹாய் கைஸ், வெல்கம் டு த மிஸ்டர் கலர் ஆஃப் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா, ஆமாம் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோனிகா சீரீஸ் பார்ட் 2 தான். ஃபஸ்ட்டு போட்ட மோனிகா சீரீஸ் வெற்றிகரமாக 50 வியூஸ் போனனால இப்போ அதை தொடர்ந்து நம்ம செகண்ட் பார்ட் போட்டிருக்கோம். பட் ஆனால் நம்ம அந்த பார்ட் 1ல் அவுட் ஆகிட்டோம், படுந்தோல்வி ஆகிட்டோம் சிஎஸ் ரேங்கடில். இந்த மோனிகாஸ்லாம் பாட்டம் சீரீஸ் ரெண்டாவதில் பிஆர் போட்டிருக்கோம். அதில் எப்படியாவது வின் ஆகிறோமா பார்ப்போம். வின் ஆகணும் கைஸ் இந்த மோனிகா சீரீஸில். இந்த பார்ட் 2 மோனிகா சீரீஸ் ஒரு 100 வியூஸாவது எப்படியாவது போகணும். 100 வியூஸ் போனே மோனிகா சீரீஸ் பார்ட் 3 போட்டுருவோம். இது ஒரு 100 வியூஸ் போனால் தான் அடுத்து போட கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு போட்டது ஒரு 50 பேச்சு, இது ஒரு 100 போனால் தானே அடுத்து. ஐயோ கைஸ், இருங்க ஏதோ ஒன்று மறந்த மாதிரி இருக்குது. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோவே போல. இன்ட்ரோவை பார்த்துட்டு வந்துருங்க. மறந்தே போயிடுச்சு கைஸ், ஞாபகமே வரல. சரி, ஓகே, இன்ட்ரோ பார்த்தாச்சு. ஏதோ சொல்லியிருந்தேனே, ஃபஸ்ட்டு பார்ட் வந்து 50 போயிடுச்சு, இது ஒரு 100 போனால் தானே அடுத்து பார்ட் 3 போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் இது 100 போக வைங்க கைஸ், சீக்கிரம் கைஸ். ஃபஸ்ட்டு ஒருத்தனே நம்ம மில்லில் இறங்கிட்டோம். ஏன்னா மில்லு கிட்டே இருந்தால் அதில் இறங்கிட்டால் நிறைய எனிமீஸ் வருவாங்க. நான் அந்த யூஓ ஆக்சஸ் எடுக்க தான் இறங்கிட்டு இருக்கேன். ஐயோ, கண்ணை எடுத்துட்டானே, என்ன பண்ணுறது? ஏய், 2 பேருங்க. டியூஷன் நம்மளே அடிச்சிட்டாங்க. போச்சு கைஸ். ரிவைவ் பண்ணுங்கடா. இவன் என்ன பண்ணுறான்? ரிவைவ் பண்ணி விட்டு அடிக்க மாட்டேங்கிறானே. இவரை பாருங்க, மிஸ்டர் மனோஜ் டபுள் விக்கெட் எடுத்து எல்லாத்தையும் தும்சம் பண்ணிக்கிறாரு. அக்வா பாட்டு இறங்கணுன்னே அங்கே நான் யூஎம்பியை வச்சு ஒரு நாக்கு அடித்தேன். அதே என்ன கில்லு வரவே மாட்டேங்குது. ஓசி கில் எடுத்துட்டாங்களோ? வந்துருச்சு, ஒரு கில் வந்துருச்சு. அந்த கில்லு வராது நினச்சே வந்துருச்சு கைஸ். என்னை ரிவைவ் பண்ணி விட்ருங்க. யார்ட்டையுமே டோக்கன் இல்லையா? சீக்கிரம் டோக்கன் எடுத்து ரிவைவ் பண்ணி விடுங்க. அடே, எல்லாம் பாட்டாக இருக்காங்க. நீங்கள் வச்சுக்கிட்டு எப்படி என்ன போகிறேன்னு தெரில. என் பண்ணிட்டான்டா, சூப்பர்ரா. ஆனால் என்னையை பண்ணிவிட்டு அவன் நடிச்சுக்கிட்டு எவனோ. இதை வந்து காப்பாற்றுறேன், கவலைப்படாதீங்க. திரும்ப வந்துட்டே அண்ணே. இனிமே தான்டா மோனிகாவோட ஆட்டம் ஆரம்பமாக போகுது. சரி, ஓகே, இப்போ மோனிகா இறங்கியாச்சு. ஐயோ, நம்மளை ரிவைவ் பண்ண மனோஜை கொண்டாங்களே. என்ன பண்ணுறது? நம்மகிட்ட ஜிஐடி தான் இருக்குது. நம்ம செத்த இடத்துல யூஎம்பியில் புல்லட்டில் என்னங்க அநியாயம் இது? ஐயோ, மனோஜ் ரிவைவ் பண்ணிட்டாங்களா? சூப்பர். கீழே ஒன்று சுட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம தான் அடிக்கணும். பட் நம்மகிட்ட ஷார்ட் ரேஞ்சு கன் தான் இருக்குது. ஷார்ட் ரேஞ்சு கண்ணை வச்சு அவ்வளோ தூரம் எப்படி சுடுறது? ஐயோ, ரொம்ப அடிக்கிறாங்க. ரொம்ப குறைச்சிட்டேன் லைஃபை. பரவாயில்ல, மெடிக்கிட்ட போடுவோம். 2 இருக்குது, பொறுமையாக ஒன்று போடுவோம். இன்னொன்று பொடியா மணிகா. மனோஜ் போகிறேன், போய் அடிச்சிட்டானா அடி வாங்குறானு தெரில. நம்ம லாங் ரேஞ்சு கன்று எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு போய் நம்ம கம்பெனி கொடுப்போம். நம்மளுக்கு யூஎம்பி தேவை. யூஎம்பி எதுக்கும் வச்சுருப்போம். ஏன் இப்படி தந்தாட்டி பாட்டாக இருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப பாட்ஸ் எல்லாருமே வேஸ்ட். நான் ஒருத்தையும் தான் விளாடுறேன். இந்த மனோஜ் விளாடுறேன் கொஞ்சம், அவ்வளோதான். மற்ற யாருமே விளாட்ல கைஸ். மோனிகாவின் ஆட்டம் மர்மம் வாங்கிக்கிட்டு இருக்கிறது. இப்போ மோனிகா அங்கே போய் எல்லாத்தையும் அடிக்க போகிறாங்க. வாங்க கைஸ், இப்போ போய் மோனிகா வச்சு 2 கில். ஐயோ, என்னங்க பிளாக், நாங்கள் இவ்வளோ பெரிய பாட்டாக இருக்கேன். இப்போ நம்ம தான் போய் எப்படியாவது அடிக்கணும், காப்பாற்றணும். என்ன பண்ணலாம்? போய் அடிப்போமா? அங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரில. அடித்தா நம்மளும் அடிச்சிடுவாங்கன்னு பயமாக வேறு இருக்குது. பட் மோனிகா வச்சுக்கிட்டு பயப்படுறது ரொம்ப அவமானங்க. வெயிட் பண்ணி காத்திருந்து பொறுமையாக அடிப்போம். வராங்களான்னுட்டு வரேன். டுங் சவர் வந்துக்கிட்டு இருக்கேன். டுங் சவர் நாக் பண்ணியாச்சு. இன்னொருத்தர் இருக்கானா இல்லையா? ஒருத்தையும் தானா? ஓ, சூப்பர், கேட்டு வாங்கினியா. இவன்ட்டை தான் அவுட் ஆனீங்களாடா? டேய், M187 ஹீல் ஸ்னீப்பர் வச்சுருக்கேன், போய் இவன்ட் அவுட் ஆகிருக்கீங்களாடா. ரொம்ப மோசம்டா நீங்கள். என்ன பண்ணுறது? டேய், இருக்கிறது நான் ஒருத்தையும் தானாடா? இப்பட்றா 3 பேர் செத்தீங்க? இதில் இந்த டோக்கன் எடுத்து வேணால் ஒருத்தர் டக்குன்னு ரிவைவ் பண்ணி விட்ருவோம். நான் இங்கே எத்தனை எனிமி இருக்காங்க இன்னும் தெரிய மாட்டேங்குது. எனிமி இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரில. எவனாவது ஒருத்தர் ரிவைவ் பண்ணிவிட்டு வந்துடுவோம். மோனிகா. ஐயோ, டேய் யாரா சொல்கிறீங்க?
எங்கே இந்த ரோபோட் சொல்லுதுங்க. ஐயோ டேய் 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 மேக்ஸிம், உனக்கே நியாயமாக வரலையாடா? என்னடா எமௌண்ட் போட போறியா? டேய் போச்சுடா. ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு? மோனிகாவாச்சும் ஒரு பூயா போடணும்னு பார்த்தா நடக்க மாட்டேங்குதே. சரி விடுங்க, இதில் போடுவோம். இந்த மேட்ச்சில் என்ன பண்ணுறது, எல்லோரும் செத்துட்டாங்க, நான் ஒருத்தன் தான் இருந்தேன். ரிவே பண்ண போகலான்னு பார்த்தா அந்த மேக்ஸிம் ட்ரே வந்து அடிச்சிட்டான். நல்ல வேலை எமௌண்ட் போடல. எமௌண்ட் போட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் நான் டென்ஷன் ஆயிருப்பேன். சரி இந்த மேட்ச் எப்படியாவது பூயா ஓடணும் கைஸ். கமான் கைஸ், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டு பாருங்க கைஸ். இதை நான் முன்னாடி சொல்லவே இல்லை, மறந்துட்டேன். ஐயோ இந்த மோனிகா சீரீஸ் இப்படி போய்கிட்டே இருக்கே, அவுட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த மோனிகா சீரீஸ் ஏதாவது ஒன்றுலேயாவது வின் ஆகணும், அப்போ தான் கொஞ்சம் விறுவிறுப்பாக போகும். இப்போ தான் இந்த மோனிகா சீரீஸ் ஒரு பார்ட் 10 இல்லை 20 இல்லை 50 வரை கூட போட தோணும். பட் இந்த மோனிகா சீரீஸில் அவுட் ஆகிக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணுறது? மோனிகா சீரீஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல் சீரீஸாக போகிறதுக்கு லைக் பண்ணுங்கள் கைஸ், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் இது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். இந்த தடவை எனிமி அடிக்கக்கூடாத இடத்துக்கு போயிடுவோம், கோட்டர் 2 போயிடுவோம். இங்கேயும் எவனோ இறங்குறானா? யாரும் இறங்கலை. ஸோ கோட்டர் 2 இஸ் வெரி வெரி சேஃப் பிளேஸ் நவ் கைஸ். இப்போ போடுறோம் மோனிகா வச்சு ஃபஸ்ட்டு பூயாவை இப்போ போடுறோம், இந்த மேட்ச்சில் போடுறோம். கமான் கைஸ், பூயா 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 போடணும். இது எனக்கு தெரிஞ்சு ப்ரீமியரில் ஓடிக்கிட்டு இருக்கும் ஃபஸ்ட்டு வீடியோ ஓடும்போது. அதனால் ப்ரீமியரில் பார்க்குறவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அட்லீஸ்ட் ப்ரீமியரில் ஒரு 2 வியூவாவது வரணும், அதான் என்னோடய ஆசை. ஆனால் நான் இப்போ இருக்கிற டென்ஷனுக்கு எனிமி மட்டும் கிடச்சானா அவ்வளோதான். மோனிகான யாரும் காமிக்க வேண்டிய நேரம். இப்போ வாங்க எனிமி, யாராவது ஒரு ஆள் வாங்க, முன்னாடி வந்து பாருங்கள். அப்புறம் இருக்குது இந்த மேட்ச் பூயா போடாமல் ஓய மாட்டேன். இங்கே எவனை இருக்காங்க? இல்லைனா இது நம்ம டீம் குளோவாலா? ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணி கடுப்பேற்றுறீங்க? டே தண்டி பாட்டுகளை நான் உலகத்தில் பார்த்தது இல்லைங்க. எல்லாருமே பாட்டு அல்ட்ரா நூப்ஸாக இருக்காங்க. இவங்களை வச்சுக்கிட்டு எனக்கு அழுக தான் வருது. ஐயோ இந்த நேரம் பார்த்து ஒரு இனிமே கூட என் கண்ணில் சிக்க மாட்டேங்கிறான். இப்போ இருக்கிற டென்ஷனுக்கு எவனாவது ஒருத்தன் சிக்கினேன்னா அவ்வளோதான் கைஸ். ஃப்ரீ ஃபயர் அழிச்சிட்டு வீட்டுக்கு ஓடிடுறான். அந்த டென்ஷனில் இருக்கேன், அந்த அளவுக்கு டென்ஷனில் இருக்கேன். ஸோ இது பண்ணாலும் காமெடியாகவே தெரியுதா? சரி விடுங்க கைஸ். இப்போ எவனாவது ஒரு எனிமி சிக்கட்டும். லூட்டும் அடிச்சாச்சு தேவையான அளவு கொஞ்சம். எனிமி ஒருத்தன் சிக்கிட்டியானா அவன்கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா லூட் அடிச்சிடலாம். பிகாஸ் லூட்டு கொடுக்கறதுக்கு தான் கேமே விளாட்றோம். அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமான லூட்டு தேவை. ஸ்பீடாக ஓடலாம் இதை போட்டால். அதனால் எனக்கு தெரிஞ்சு இவன் எனிமி பக்கம் தான் போறியான் போல். போய் அவுட் ஆக போறியான். நம்ம பூயா போட போகிறோம். கடைசி நான் ஒருத்தனாண்டே பூயா போடணும். போடுவேன், எப்படியாவது போடணும் கைஸ். பூயா போடலைனாலும் பரவாயில்ல, மோனிகா சீரீஸ் 3 வரும், அதில் கண்டிப்பாக போடுறோம். ஆனால் இதுலேயும் போட்டுருவோம், ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன். இதுலேயும் பூயா போடுறோம். சக்ஸஸ்ஃபுல் பார்ட் 2 சக்ஸஸோட பார்ட் 3 எடுக்கிறோம். மாதம் மிரட்டுறோம், இறக்குறோம். ஆமாம் கைஸ், ஒன்று சொல்ல மறந்துட்டேன். சொல்லிட்டேன். இருந்தாலும் மறுபடியும் சொல்லிக்கிறேன். இது ஒரு 100 வியூஸ் போனோடனே மோனிகா பார்ட் 3 வந்துடும். இது 100 வியூஸ் போக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். பார்ட் 1 வந்து ஒரு 50-60 வியூஸ் போயிடுச்சு. அதனால் அதை பார்ட் 1ன்றனால யாரும் அவ்வளோ கண்டுக்க மாட்டாங்க. சரி பார்ட் 2 எடுப்போம், அப்படியே பார்ட் 1 எடுத்து விட்ருவோன்ட்டு. சாரி, என்ன பேசுகிறேன் எனக்கே தெரில, உளறிக்கிட்டே இருக்கேன். சரி கைஸ், இப்போ புரியும்படி சொல்கிறேன். பார்ட் 1 மோனிகா சீரீஸ் பார்க்காதவங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இல்லைன்னா ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுத்துருப்பேன், அதில் போய் பாருங்கள். பார்ட் 1 பார்த்துட்டு வந்துடுங்க. அதுவும் கொஞ்சம் ஃபன்னாக தான் போகும். ஆனால் அதோட டியூரேஷன் கம்மி தான். அதனால் நீங்கள் சீக்கிரமாக பார்த்து முடிச்சிடலாம். இதுதான் வளவலன்னு இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா இதையும் நீங்கள் ஆனால் ஃபுல்லாக பார்த்துடுங்க கைஸ். கொஞ்சம் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. இது ஒரு 100 வியூஸ் போனோடனே மோனிகா பார்ட் 3 சீரீஸை டக்குன்னு அப்லோட் பண்ணிடுறேன்.
ஆனால் அது வரையும் எந்த வீடியோஸும் வராதுன்னு நினைக்காதீங்க. வீடியோஸ் லைவ்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இது 100 வியூஸ் போனால் தான் அடுத்த மோனிகா சீரீஸ் ஆரம்பிப்பேன். அடுத்து மோனிகா பார்ட் 4 எப்போ வரும்ன்ட்டு பார்ட் 3ல் சொல்லுவேன். ஸோ இதுக்கு கமெண்ட் கைஸ். இதுக்கு ஒரு 100 வியூஸ் டக்குன்னு போவீங்க பார்ப்போம். இது ஒரு வாரத்தில் போகுமா 2 வாரத்தில் போகுமான்னு தெரில. பட் ஆனால் டக்குன்னு போவீங்க. 2-3 நாளில் போனால் ரொம்ப ஹாப்பி தான். மோனிகா சீரீஸ் டக்குன்னு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கலாம். இந்த மோனிகா சீரீஸை எவ்வளோ வர இழுத்துட்டு போகலாம் நீங்களே சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் போக தான் ஃபன் எலமெண்ட்ஸ்லாம் நல்லா வைக்க முடியும். அதுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து கைஸ். அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த மோனிகா சீரீஸை சக்ஸஸ்ஃபுல் சீரீஸாக இழுத்துட்டு போகலாம். ஒரு 50 பார்ட்ஸ் வர கூட எடுத்துகிட்டு போவோம். நம்ம மோனிகா தானே. மோனிகான்னு சொன்னால் தயவு செஞ்சு அங்கே போதேன் கைஸ். மோனிகானா இந்த கூலி படத்தில் வர மோனிகா. நீங்கள் அங்கே திவாகருக்கு போயிடுறீங்க. நீங்கள் அங்கே போல் நான் தான் டெம்பிளேட்டில் போட்டேன். ஸோ சாரி. பட் இருந்தாலும் ஒரு ஃபன் எலமெண்ட் காமெடி எலமெண்ட் வேணும்ல. சும்மா அப்படியே வளவல நானே பேசிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால் ஊடால கொஞ்சம் காமெடி அது இதுன்னு ஆட் பண்ணி போட்டு இழுத்த வேண்டி தான். ஏன்னா அது ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே போகுது. நீங்கள் பார்க்குறதுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு ஃபன் திவாகரை போட்டால் ஒரு ஃபன் எலமெண்ட் வரும்ன்ட்டு போட்டுட்டேன். எது ஃபன் எலமெண்ட்டா அப்படி நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. சரி இங்கே வாங்க, அதை விடுங்க. இப்போ நாங்கள் பாருங்கள் சோஃபாவில் எப்படி அழகாக மோனிகா உட்காந்துருக்காங்கன்ட்டு. இதை ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் வச்சு யாராவது வால்பேப்பர் வைக்கணும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நல்லா இருக்குல்ல. ஓகே எடுத்துக்கிறீங்களா? சூப்பர் கைஸ். வால்பேப்பர் வச்சுருங்க, வாட்ஸ்அப் ப்ரொஃபைலாக வச்சுருங்க, இன்ஸ்டா ப்ரொஃபைலாக வச்சுருங்க, ட்விட்டர் ப்ரொஃபைலாக வச்சுருங்க. இன்றைக்கி நீங்கள் தான் ட்ரெண்டே இதை வச்சிங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு இதுக்கு ஒரு 100 வியூஸ் போக வைங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே மேலே ஒரு சப்ஸ்கிரைப் பாக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. அது கொஞ்சமாவது ஏறணும். 713 தான் இருக்குது. அதை கொஞ்சமாவது ஏற வைங்க சப்ஸ்கிரைப் பாக்ஸை. சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. 713 தான் இருக்குது. நம்மளோட டார்கெட் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் போகணும். அப்புறம் இப்போதைக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு டார்கெட். இப்போது இந்த வீடியோவுக்கு வந்து 100 வியூஸ் போகணும். அதுவும் ஒரு டார்கெட். அதனால் டக்குன்னு 100 வியூஸ் போவீங்க. நம்ம தான் மாஸ் காட்டுறோம். மோனிகா சீரீஸை அடுத்து எடுத்துகிட்டு போகிறோம். எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீ ஃபயரில் மோனிகா சீரீஸ் ஆரம்பித்த போது தான் யூடியூப் சேனல் நம்மளோட சேனலாக தான் இருக்கும். அதனால் மோனிகா சீரீஸை அறிமுகப்படுத்திய மிஸ்டர் கலர் எஃப்எஃப்க்கு ஒரு வணக்கத்தை போட்டு ஆரம்பிக்கிறோம். சும்மா கைஸ் ஜோக்காண்டி சொன்னேன். நல்ல ஜோக்கு தானே. இதுக்கு பேர் ஜோக்கா? ஓகே கைஸ், இன்னும் 7 நிமிஷமோ 8 நிமிஷம்லாம் தான் இருக்குது இந்த வீடியோ முடிய. கொஞ்சம் விறுவிறுப்பாக போக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் ஒரு எனிமியே வரல. எனிமி ஒருத்தையும் கூட வரல. நம்மக்கிட்ட தான் சேஃப் சோன் வேறு இருக்குது. 20 பேர் இருக்காங்க. நம்ம 0 கிலோ தான் அடிச்சிருக்கோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். லெவல் 4 வெஸ்ட் வேறு இருக்குது. ஷீல்டு பாயிண்ட் வேறு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இதனால் நம்ம வின்னாக ரொம்ப வாய்ப்பு இருக்குது. இந்த தடவை மோனிகா சீரீஸோட முதல் வெற்றியை நம்ம சேர்ப்போமா? ஏன்னா பார்ட் 1ல் படுந்தோல்வியாகி அவுட் ஆகிட்டோம் சிஎஸ் ரேங்கடில். மோனிகா சீரீஸ் பார்ட் 2 இருங்க இங்கே எனிமி இருக்கேன் நினைக்கிறேன். ஆமாம் இருங்க கைஸ், இதை பற்றி பேசுவோம். இப்போ எனிமி வந்துட்டாங்க. இப்போ தான் ஒருத்தன் இறங்குறியான். ஐயோ டே அடிக்க முடியலங்க. அங்கே மேலே 2 பேர் இருக்காங்க. இந்த வீட்டு மேலே 2 பேரும் எப்படியாவது 2 பேரும் டீம்மேட்ஸாக இல்லை வேறு எங்களாம் தெரில. ஓச்சிக்கில் எடுத்துருவாங்க 2 பேரும் சேர்ந்து. என்ன பண்ணுறது கைஸ்? இவனுக்கு எத்தனை சுடுதாங்க கைஸோட மெடிக்கிட் போட்டிருப்பானோ. இந்த மனோஜுன்று என் கூட தான் இருந்து எப்படி அவ்வளோ சீக்கிரம் அங்கே போனியா? கொஞ்சம் விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு இந்த மேட்ச்சு. சீக்கிரம் கைஸ் லைக்கை தட்டி விடுங்க, சப்ஸ்கிரைபையும் அப்படி தட்டி விடுங்க சீக்கிரம். எனிமி கீழே இருக்கான். மேலே இருந்தவன் கீழே வந்தானா இல்லை மேலே இருக்கவன் மேலே தான் இருக்கானா? நிறைய எனிமி இங்கே தான் இருக்காங்க போல். எனக்கு தெரிஞ்சு 20 பேரில் ஒரு 10 பேராவது இங்கே இருப்பாங்க. டேய் ஏன்டா அங்கே போய் சூப்பர் ரிவே பண்ணி விட்டான். இவனை அடிச்சு போடு நாக்கு. சூப்பர் வாவ், ஒரு கில்லு ஒரு வழியாக எடுத்தாச்சு கைஸ். மோனிகாவின் ஒரு கில். செலிப்ரேட் பண்ணுங்க இதை.
சரி ஓகே, செலிப்ரேட்டில் அப்புறம் பண்ணுவோம். நம்ம மைண்ட் வேறு திவாகருக்கே போகுது. மோனிகானா எப்பயுமே பூஜை வச்சுட்டே தான். அப்புறம் இங்கே கெல்லி தான் மோனிகா. சரி வாங்க, இப்போ ஒரு கில் போட்டாச்சு வெற்றிகரமாக. 18 பேர் இருக்காங்க. விராட் கோலி நம்பர். இப்படி அது என்னங்க பார்க்கணும். இங்கே ஒருத்தன் ஓடுறேன். நாக்கு சார், இன்னும் 2 சுடு சுட்டுருந்தா செத்துருப்பேன். நேரத்துக்கு நாக் பண்ணியிருக்கலாம். எல்லாமே எங்கே இருக்காங்க? ஏன் ரொம்ப தூரத்தில் இருக்காங்க? தேவையில்லாத வேலையை பார்க்குறாங்க. இங்கே வந்தா டே என்ன எங்கேருந்துடா சொல்கிறா? அந்த வீட்டுக்கு ரெண்டு சொல்கிறான். ஈஸியாக ஒழிஞ்சிக்கிறியான். நானும் ஈஸியாக தான் ஒழிஞ்சிருக்கேன். பட் எனக்கு பின்னாடி இருந்து எவனா வந்துடுவானா ரொம்ப பயமாக இருக்குது. பின்னாடி சைடில் எனக்கு பாதுகாப்பு இல்லை. அவனாவது வீட்டுக்குள்ளே நாக்கு அடிச்சிட்டானடா. அடே தைரியமாக போறியடா. காரு கொண்டாங்க கைஸ். இல்லை நம்ம போக வேணாம்ப்பா. அடிக்கிறேன் நினச்சி போனா சுற்றுட்டியா? ரிவ்யூ பண்ணி கொடுங்கடா அவனடே. நான் ஒரு கில், வேறு யாருமே ஒரு கில் கூட போடல. என்னங்க நடக்குதுங்க? ஏ வேஸ்ட்டு போலவீங்க. ஆட போங்கடா. இவங்கள வச்சுக்கிட்டு வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். பட் இருந்தாலும் மனசை தளர விடாமல் மோனிகாவை நம்பி வின்னாக பார்ப்போம். மோனிகா சீரீஸ் 2ஆம் பாகத்தில் எப்படியாவது நம்ம வின்னாகணும். பூயாவை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ எவனும் கண்ணில் பட மாட்டேங்கிறாங்க. 16 டக்குன்னு சாகுறாங்க. 17 நம்ம பையன் தான் வந்திருக்கேன். நம்பர் 2 இங்கே என்கிட்டயாவது இறங்கடா. டே இங்கே போய் சாகாதரா. இவங்க அங்கே இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. பீக்கில் இருந்துக்கிட்டு இந்த நம்பர் 2வும் நம்பர் 4வும் பெரிய அல்ட்ரா பாட்டாக இருக்காங்க. அக்கோலாம் இருக்கிறதுலே அல்ட்ரா பாட்டு அட்டி பாட்டு கைஸ். மிஸ்டர் கலர் ஆஃப் ஸ்குவாட் இருக்கிறத நினச்சாலே, அதெல்லாம் வச்சுருக்கிறத நினச்சாலே எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. ஓய் 2 அவங்க ஸ்குவாட் வைப் பண்ணிக்கிருக்காங்க. நம்பர் 3 கூட ஓகே விளாட்றேன். அவங்க நல்லா தாங்க கைஸ் விளாட்றாங்க போல். தப்பாக சொல்லிட்டேன். பெருமை தான் அவங்க மிஸ்டர் கலர் ஆஃப் ஸ்குவாடில் இருக்கிறது. டே என்னை எங்கே இருந்துடா? டே அந்த வீட்டில் ஒருத்தர் இன்னமும் இருக்கான்டா. இந்த மகால் வீட்டில் அவனை கொல்லவே இல்லையாடா. அடே ஓ, இந்த நம்பர் 2 எதுக்கு அங்கங்கே போகிறான்? குளோவால் வச்சுருக்கானா? ஓப்பனில் போகிறான்டா. அடே ரோசாவில் புல்லட்டும் காலியாக போச்சு. சூப்பர் ஏறலாமா? ஒரு நாக்கு வச்சுருக்கேன். அங்கே யாருமே இல்லைப்பா. ஏன் ஸ்கைல் ரூட் என்ன பண்ண போகிறீங்க? ரிவே பண்ண ஓடி வந்துக்கிருக்காண்டா. பண்ணிட்டான் என் கைஸ். அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. 2 கில் வரும் பார்த்தா முடிச்சு விட்டாங்க நம்மளை. 1 கில்லே இவனை அடிச்சிடலாம்ல. அடிச்சாச்சு. போடுறா டிமிட்ரியா. மாஸ் காட்டுறா. அப்படி தான்டா. டே நம்ம வேண்டா நீ. டேய் ஐயோ, நம்ம பேசாமல் அந்த கல் பின்னாடியே உட்காந்துருக்கலாம். தேவையில்லாத வேலை வந்திருக்கவே கூடாது. கல் பின்னாடியே உட்காந்துருந்து நேரம் நம்ம எத்தனை கில் அடிச்சிடலாம்? 1 2 3 4 5 கில் ஓசிக்கில் வந்துருக்கும் கைஸ். ஏன்னா அங்கே அப்படி சண்டை போட்டு இருக்காங்க 2 ஸ்குவாடு கிட்ட. ஈஸியாக நம்ம அடிச்சிருக்கலாம். இது என்னது டேஞ்சர் ஜோனா? இல்லை ஹிட்லிஸ்ட் தான் நான் பார்த்தேன். என்னடா ரிட்டர்ன் ஆஃப் த டேஞ்சர் ஜோனான்ட்டு. அதே கண்ணி எப்படி என்கிட்ட இருக்குது? சூப்பரில் எப்படியாவது வெயிட் பண்ணி அடிச்சிடணும். டே நீ எப்படா இங்கே வந்து சொல்லாமல் கொள்ளாமல்? 2 பேருங்க. இவனுக்கு நல்லா டேமேஜ் கொடுத்துட்டேன். பின்னாடி ஒருத்தன் வரலைன்னா யாரும் நான் அடிச்சிருப்பேன். நீங்கள் 2 பேர் பூயா போடுறாங்களா இல்லையா? இப்போ அதான் மேட்டர். யார் வின்னா போகிறான்றதா வெயிட் பண்ணி பார்ப்போம். மீம்ஸ் வந்து இப்போதைக்கு வேணாம் கைஸ், சரியா? ஏன்னா நான் கொஞ்சம் மெண்டல் கைஸ். எப்போ என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் கொஞ்சம் மெண்டல். எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இவன் 3 கில் போட்டிருக்கான். 8 பேர் இருக்காங்க. யார் வின்னாக போகிறா என்னன்னு தெரில. இங்கே 2 பேர் மோனிகாவை காப்பாற்றுவாங்களா? காப்பாற்ற டே இப்போ என்னடா காயின் கெட்டில் அடிக்கிறீங்க? அடிங்கடா, அடிக்கிற வேலையை பாருங்கடா. இதுவே இவெல்லாம் பண்ண முடியாதுன்னு ஆகிப்போச்சு. இவன் 7 கில் போட்டிருக்கான். 7 பேர் அளவில் இருக்காங்க. கமான், முடியுமா? முடியாதா? இன்னும் ஆகலாம். பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. பட் இப்போல்லாம் ஓப்பனில் மெடிக்கெட் போடாமல் இருந்தா கொடுத்து விட்டு போய்கிட்டே இருப்பாங்க.
இதுக்கு தான் பாட்டுன்றது. நான் இருந்திருந்தா தேவையில்லாத வேலையை பார்த்துட்டேன். வெயிட் பண்ணி பொறுத்து விளாண்டுருக்கலாம். அந்த கல் பின்னாடி அப்போதே கல் பின்னாடி இருக்கலாம் கைஸ். தேவையில்லாத வேலையை பண்ணி அவுட் ஆகிட்டேன். இந்த பிளாக்குன்றமே அவுட் ஆகிட்டேன். ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்ன ஆக போகுது? திக் தருணங்கள் நிறைந்த ஒரு ரவுண்டாக இருக்க போதா? 8 கில்லு போட்டேன், அப்ரிஷியேட் கொடுப்போம். பட் ஆனால் பூயா போட முடியல. நோ, பூயா கிட்ட வந்துட்டோம். பார்ட் 3 இருக்குது. கடைசியாக ஒரு ஆட்டத்தை முடிச்சுக்குவோம், சரியா? ஒன்று சொல்லிக்கிறேன் கைஸ், மோனிகா 3வது சீரீஸ்லேயே வின் ஆகலைன்னா மோனிகா சீரீஸ் வராதுன்றதை சொல்லிக்கிறேன். 3வது சீரீஸில் வின் ஆகணும் கைஸ். அதில் வின் ஆகணும் எப்படியாது. கட்சியா ஒரே ஆட்டம். தோத்துட்டா மோனிகா சீரீஸ்லேருந்து வீடியோ வராது, மற்ற வீடியோஸ் தான் வரும். டாட்டா பை பை ஃப்ரம் மிஸ்டர் கலர் ஆஃப் கைஸ்.